இன்னைக்கு ரவை செய்யலாமான்னு கேட்டால் மூஞ்சி எங்கேயோ போயிருதுங்க. இதே கிச்சடி செய்யலாமான்னு கேட்டால் வாயில் இருக்கிற பூராப்பல்லும் தெரியுதுங்க. கிச்சடி செய்யும்போது தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னு வைங்களேன், டேஸ்ட் அற்புதமாக இருக்குங்க. நான் தேங்காய் எண்ணெயில் தாங்க அன்றைக்கி செஞ்சுருந்தேன். எப்பயும் போல தாங்க கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேனுங்க. அதையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கேரட்டி பீன்ஸையும் போட்டு அது கூடயே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் போட்டுக்கலாங்க. அடுத்து நம்ம வெள்ளை ரவை போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதாங்க. எங்கள் வீட்டில் கிச்சடினா எல்லாருக்கும் வயிறு பெருசாயிருங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா நான் 2 டம்ளர் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருந்தேனுங்க. 1 டம்ளர் வெள்ளை ரவைக்கு அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. கை விடாமல் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இன்னொரு அடுப்பில் கரண்டி வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் முந்திரி போட்டு வறுத்தெடுத்து இதுக்குள்ளே போட்டு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டோன்னு வைங்களேன், கல்யாண வீட்லலாம் எப்படி கிச்சடி செய்கிறாங்க அதே மாதிரி சூப்பர் டேஸ்டான கிச்சடி ரெடி ஆயிருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.